பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பன்னீரை கட் பண்ணி சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து கரையாமல் இருக்கும் பன்னீர். 100 கிராம் பன்னீர் எடுத்துருக்கோம். அதுக்கு 5 வெங்காயம் நீட்டமாகவும் 5 வெங்காயம் வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. 5 தக்காளி நீட்டமாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. பச்சை மிளகா 2, இஞ்சி அதெல்லாம் போட்டு முந்திரிலாம் போட்டு பொன்னிறமாக வர வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. இதில் நம்ம பெருசு பெருசாக நறுக்கி வச்சுருக்கோம்ல அந்த வெங்காயத்தை தான் போடணும். பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் போட்டுறாதீங்க. பொன்னிறம் ஆயிடுச்சு, அதனால நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். வதக்கி வச்சுருக்கதை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. திருப்பி ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் நெய் இல்லாட்டி எண்ணெய் ஏதாச்சும் ஊற்றிக்கோங்க. பட்டை கிராம்பு அதை போட்டுக்கோங்க. பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கணும். நம்ம மிக்சியில் அரைச்சோம்ல அதை எடுத்து வந்து இந்த சட்டியில் வந்து கொட்ட போகிறோம். மிளகாத்தூளும் மல்லித்தூளும் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிளறிக்கோங்க. தயிர் 1 ஸ்பூன் இல்லாட்டி 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கொஞ்சம் புளிப்பு தன்மைக்காக, பன்னீர் போட்டிருக்கோம்ல அதனால். போட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா கொதிச்சோன்னே பன்னீர் எடுத்து போடுங்க. பொறுமையாக போடுங்க. பன்னீர் போட்டதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஜீனி போடுங்க. போட்டு நல்லா கிளறி விடுங்க கொதி வந்தோன்னே. இப்போது நமக்கு சூடான சுவையான பன்னீர் கிடச்சிருச்சு. அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து நானுக்கும் சப்பாத்திக்கும் சூப்பராக செம்மையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த பன்னீர் பட்டர் மசாலா சப்பாத்தி இடியாப்பம் கூட சூப்பராக இருக்கும். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தோசை, இட்லி, பூரிக்கு கூட இது சூப்பராக இருக்கும். பன்னீர் பட்டர் மசாலா. லைக், ஷேர், கமெண்ட். தேங்க்யூ.